ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள் எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். அண்ட் ஏஞ்சல் கைடன்ஸ், சரிங்களா? இன்னைக்கு என்ன எனர்ஜி அப்டேட் உங்களுக்காகன்னு பார்க்கலாம். கொஞ்சம் காமாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது உங்களுக்கு ரிலேட் ஆகினா மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்க எனர்ஜி ஒரு வாட்டி பார்த்துடலாம். இது பைல் செலெக்ஷன் கிடையாது, ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி நான் உங்களுக்கு சில சைன்ஸ் கொடுக்குறேன். உங்களோட எனர்ஜி நான் அப்டேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரெசனேட் ஆனால் நீங்கள் வீடியோவை ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, பார்க்குற வியூவர்ஸ் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு, யூனிவர்ஸ் என்ன சைன் கொடுக்குறாங்க, வியூவர்ஸ்க்கு என்ன மாதிரியான சைன். ஓ, இதுல நான் சில சைன்ஸ் கொடுக்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இது ஒன் சைடடான ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். ஒன் சைடுனா எஃபர்ட், நீங்க போட்ட முயற்சி எல்லாமே வந்து ஒரு சைடா இருந்திருக்கும். நீங்க அதிகமான முயற்சி, எனர்ஜி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்காக. ஸோ இப்போ ஸ்டக் ஆகி இருக்கீங்க. ஏன்னா இந்த பர்சன் உங்களுக்கு கொடுத்த வழி வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துட்டு போயிருச்சு. இந்த உறவு உங்களுக்கு ஒரு மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் சொல்லலாம். உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அவங்க கூட இருந்தாலும் இல்லைனாலுமே இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து வலி வேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் இது. என்னன்னா, நீங்க இவ்வளோ டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, என்னோட அன்பை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இவ்வளோ எனர்ஜி நான் கொடுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். தப்பான பர்சன்ட்ட நான் இந்த மாதிரி நடந்துகிட்டேனா, இவங்க நமக்கு சரியான பர்சன் தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. அந்த மாதிரி எனர்ஜியில இருக்கீங்களான்னு பாருங்க. ஈக்குவலான கிவ் அண்ட் டேக் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்ல, ஈக்குவல் கிடையாது. எஃபர்ட் ஒரு சைடு தான், பட் மியூச்சுவலான ஒரு லவ் இருக்கு. ஆனா எஃபர்ட் ஒன் சைடடா இருக்கு. மியூச்சுவல் லவ் அது இருக்கு, லவ் ஃபீலிங்ஸ் உங்க பர்சனுக்கு இருக்கு. இப்ப அமைதியாயிட்டீங்க, ரொம்ப பொறுமையாயிட்டீங்க. இல்ல பொறுமை, நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையான ஒரு பர்சன் ஆயிட்டீங்க. உங்களுக்கு முதல்ல ரொம்ப கோபம் வந்திருக்கும். சில பேருக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இருந்திருப்பீங்க. சில பேர் கர்மா உங்க பர்சனல் லைஃப்ல எப்ப கர்மா வந்து நடக்குங்கிற எதிர்பார்ப்புல இருந்திருப்பீங்க. பட் இப்ப ரொம்ப பேஷண்டா அமைதியா ஒரு உங்களோட ஆத்மாவை வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. ஆமா, ஒரு சைடு இமோஷன்ஸ் இருக்கு, ஒரு சைடு பேஷன் இருக்கு, சரிங்களா? உங்க பர்சன் மேல லவ் ஒரு சைடு இருக்கு, ஒரு சைடு கோபம் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க நெருப்பு இருக்கு, உங்களுக்கு பாத்துக்கினாலே தெரியும். ஒரு சைடு நெருப்பு, ஒரு சைடு தண்ணி, இல்லையா? ரெண்டையுமே வந்து ஒவ்வொரு கையில வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்க கோபத்தை உங்க பர்சன் மேல இருக்கிற லவ் காமிச்சு நீங்களே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? ரொம்ப இமோஷன் ஆகுறீங்க, ரொம்ப மிஸ் பண்ற ஸ்டேஜ்ல வரும்போது உங்க பர்சன் பண்ணதெல்லாம் நினைச்சு அந்த கோபமும் சம்டைம்ஸ் வருது. ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறீங்கன்னு சொல்லலாம். இப்ப பேலன்ஸ் பண்ணி அந்த பழைய ஒரு பழி வாங்கணுங்கிற எண்ணம், அந்த கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க, ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஒயிட் கலர் ட்ரெஸ் இப்ப நீங்க போட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். Clarify Knight of Swords. இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்து ரொம்ப பாருங்க, ஓகே, மீனம் அதிகமா இருக்கு, சரிங்களா? இந்த பர்சன் அட்ராக்ஷன்ல உங்ககிட்ட வந்திருக்காங்க, ரொம்ப அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட இவங்க வந்திருக்காங்க. இவங்க எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, சடனா மறைஞ்சிடுறது, உங்களை கோஸ்ட் பண்ணிடுறது, நீங்க யாரோ மாறி நான் இவங்களைத்தான் லவ் பண்ணமாங்கிற அளவுக்கு உங்களுக்கு டவுட்டே வந்திருக்கும். அந்த மாதிரி சடனா ஓடிடுவாங்க. சடனா ஒரு இம்பல்சிவ் மூவ் இருக்கும், ஃபாஸ்டா வருவாங்க, லவ் பாம்பிங் பண்ணுவாங்க, நீங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. மேனிப்புலேஷன், உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கொஞ்சம் அவங்க இமோஷனலா பேசினாலும் அன்பு காமிச்சாலும் நீங்க அப்படியே மயங்கிடுவீங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு நீங்க நிறைய லவ் பண்றீங்க அப்படிங்கறத உங்களுக்கு நல்லாவே காமிச்சிருக்கீங்க. லவ் ஓவர் கிவ் பண்ணியிருக்கீங்க.
இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின உண்மைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பர்சன் உங்களை எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக உங்ககிட்ட வந்தாங்க, அது எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அனலைஸ் பண்றீங்க. நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே அதுக்கான பதில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். நிறைய உண்மைகள் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்போதைக்கு நீங்க உங்க பர்சனை நோக்கி போற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு மெசேஜ் கால் எதுவும் பண்ற மாதிரி இல்ல. அவங்க வந்தாலும் நீங்க வந்து ரொம்பலாம் சந்தோஷப்படுற மாதிரியோ இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற மாதிரியோ அந்த எண்ணம் அந்த ஐடியா உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு எனர்ஜி டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. அமைதியா இருக்கதான் ஆசைப்படுறீங்க. எனக்கு நிம்மதியா இருக்கேன், எனக்கு இதுவே நிம்மதி சந்தோஷமா இருக்கு, நான் அமைதியா இருந்துடுறேனே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. இது ஓவரால் பார்க்கும் போது ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கான்பிடென்ட். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாயிட்டு இருக்கு வாழ்க்கையில. நான் போதும், என் லைஃபை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கீங்க. சாரி, ஓகே. ஸோ அந்த மாதிரிதான் இருக்கீங்க, சரியா? ஸோ ஒயிட் கலர் ட்ரெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதில் என்னன்னா, உங்கள் நிறையா வியூவர்ஸ் நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து அன்பாக இருக்க ட்ரை பண்ணாலும், பீஸ்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணாலும், உங்களுக்கே உங்கள் அன்பை கொடுத்துக்கலாம் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் சந்தோஷம் கிடையாது உங்கள் லைஃப்பில். நீங்கள் சந்தோஷம் கிடையாது. மற்றவங்க எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, நீங்கள் ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப உங்க ரொட்டீன் லைஃப் எப்பயும் போல போயிட்டு இருக்கு. பட் ஆழ் மனசுல வந்து உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் வந்து அதோட வடு வந்து இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜேர்னிக்கு எடுத்துட்டு போகுது. யூனிவர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி இருக்கு. ஃபினான்ஷியலா உங்களை யோசிக்க வச்சிருக்கு. அடுத்தது என்னன்னு யோசிக்க வச்சிருக்கு. இதே மாதிரி நீங்க ஸ்டக் ஆகி தான் இருக்கீங்க. ஸ்டக் ஆகினா இன்னும் அந்த காயங்கள், இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்த காயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வரல. ஆனா ஒரு புது லைஃபை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஒரு புதிய ஷிஃப்ட் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. ஒரு பெரிய ஷிஃப்ட், அது உங்களுக்கே தெரியும். ரீசன்ட் டேஸ்ல நடக்கிற விஷயங்கள் உங்க எனர்ஜி உங்களுக்கே ஆச்சரியப்படுத்தும். நான் இப்படி மாறிட்டேனா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பெரிய ஷிஃப்டை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. இனி மேனிப்புலேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஏமாற மாட்டீங்க, சரிங்களா? இனி மேனிப்புலேஷன், இனி ஏமாத்துற வேலை, இந்த வார்த்தையில உங்களை மயக்கிறது, வார்த்தையில வந்து நான் லவ் பண்றேன்னு சொல்லி வார்த்தை ஒண்ணு ஆக்ஷன் ஒண்ணு, இதெல்லாம் இனி உங்ககிட்ட நடக்காது. ஸோ உங்க எனர்ஜி இன்னைக்கு ரொம்ப ஹெவியா நான் ஃபீல் பண்றேன். பேர்டன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி, ஓகே. உங்க பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம பாத்திரலாம். உங்களுக்கு ராசி சொல்லணும்னா தனுசு அதிகமா இருக்கு. அப்புறம் துலாம், கும்பம், மிதுனம் அதிகமா இருக்கு. ரிஷபம், கன்னி இதெல்லாம் அதிகமா இருக்கு. மீனம் அதிகமா இருக்கு. நீங்களா இருந்தா இல்ல உங்க பர்சனா இருந்தாலும் உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். நீங்கன்னா டபுள் கன்ஃபர்மேஷன். சரி, உங்க பர்சனோட எனர்ஜி நம்ம அப்டேட் பாத்திரலாம். இப்போ உங்க பர்சன் லைஃப்ல வந்து சில பேர், நிறைய பேர் ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. இதே உங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப அவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்க பர்சன் லைஃப்ல இருக்கிற தேர்ட் பார்ட்டி, அது தேர்ட் பார்ட்டினாலே உங்க பர்சன் வந்து ரொம்ப காயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி அப்டேட். உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. பட் ஷியர் பெயின்ல இருக்காங்க. அவங்க சந்தோஷம் கிடையாது, கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் எனர்ஜி. நீங்க ரொம்ப ஹீல் ஆயிட்டு அமைதியா நிம்மதியா இருக்கீங்க. ஆனா எஸ், ஒன்னு சொல்ல வந்தேன், நீங்க உங்க லைஃப்ல சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பிளெஸிங்ஸ் நிறைய வருது. பட் அது பார்க்காம இருக்கீங்க, சரியா? அது உங்க எனர்ஜியில சொல்ல நினைச்சேன். எனக்கு தெரியல நான் சொன்னான்ட்டு. பட் அந்த சந்தோஷம் உங்களுக்கு பின்னாடி இருக்கு, அதை நீங்க கவனிக்காம இருக்கீங்க. எஸ், ஒரு நம்பிக்கையோட தாங்க இருக்காங்க. நீங்க எப்படியும் உங்க பர்சன்ட்ட வந்துருவீங்க, சரிங்களா? அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கு. நீங்க யாருக்காக இந்த வீடியோ பாக்குறீங்களோ அவங்க உங்களோட வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வருவீங்கன்னு அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. பட் உங்க எனர்ஜி வந்து இப்ப அந்த மாதிரி இல்ல. அமைதியா இருக்கணும், எதுவுமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இல்ல. பட் உங்க பர்சனுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க திரும்ப வருவீங்க, திரும்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்கிற ஹோப் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களும் லைஃபை பேலன்ஸ் பண்ண பாக்குறாங்க. நிறைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், ஆன் அண்ட் ஆஃப் தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் உங்களோட ஞாபகங்கள் வந்து ரொம்ப அதிகமா வருது. சம்டைம்ஸ் அவங்க ஞாபகங்கள் இல்லாம அவங்க கரியர்ல போக்கஸ் பண்றது, மற்ற விஷயங்கள்ல வந்து அவங்க கவனத்தை செலுத்துறாங்க. மறுபடியும் உங்க ஞாபகங்கள் வருது. இது ஆக்சுவலா ரொம்ப ஒரு சிவியரான கர்மான்னு சொல்லலாம். ரொம்ப பெயின் கொடுக்குது. இதுல தேர்ட் பார்ட்டி இருக்கிறவங்களுக்கு, தேர்ட் பார்ட்டி கூட வேண்டாம், உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. கும்பம் அதிகமா இருக்கு பாருங்க. 3 of Swords.
ஆக்சுவலா இந்த ஃபியூ டேஸ் பேக் இல்ல இந்த 2 நாள், இந்த 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் சில பேருக்கு வந்து மனசு ரொம்ப பாரமா, ஏதோ ஒண்ணு ரொம்ப பாரமா சுமக்கிற மாரி, ரொம்ப கவலையா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்க பெர்சனோட எனர்ஜி. அது இன்னைக்கு வீடியோல என்னால ஷியூரா சொல்ல முடியும். அந்த மாரி ஃபீல் பண்ண நெறைய பேர் இருந்திருப்பீங்க. நெறைய பேர் இருக்கீங்க. இப்ப ஏன் உங்க பெர்சன் ஹார்ட் பிரேக் ஆகுறாங்க? இப்பதான் உங்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அவங்களே அவங்க பாத்துக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்றாங்க. அஷேம்டா ஃபீல் பண்றாங்க. நானா இந்த மாதிரி என் பெர்சன்ட்ட நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம், குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. அவங்க ஃபேஸ வந்து அவங்கனாலே பார்த்துக்க முடியல. உண்மைய வந்து ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க. யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ் தான் கொடுக்கும். பட் சில பேருக்கு அடியும் செமையா கொடுக்கும் கர்மா மூலியமா. அதைத்தான் இப்போ உங்க பெர்சன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பெர்சனுக்கு இப்பதான் தெரியுது, நான் வேற மாதிரி நடந்திருக்கேன். உங்ககிட்ட வந்து நான் நடந்துகிட்ட விதம் வந்து எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னால வந்து உன்னை பார்க்கறதுக்கே வந்து உன் முகத்தை பார்த்து என்கிட்ட பேசுறதுக்கே வந்து எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து தயங்குறதுக்கான காரணம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உங்க முகத்தை பார்க்கறதுக்கே ஃபர்ஸ்ட் கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. சரிங்களா? அண்ட் அதை பத்தி பேசுறதுக்கு அவங்க தயார் கிடையாது. அதை பத்தி பேசினா அவங்கனால பதில் சொல்றதுக்கு அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஒரு நியாயங்கிறத தாண்டி நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு கூட அவங்க தயாரா இல்லைன்னு சொல்லலாம். அதுவே அவங்க அசிங்கமா ஃபீல் பண்றாங்க அவங்கள நினைச்சு. ஓகே, உங்க பெர்சன் நினைச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. நீங்க உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே உங்க பெர்சனுக்கு தெரியுது. ஆனா, இன்னும் நீங்க உங்க பெர்சன நெனச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. இன்னும் அதே பேஷனோட இருக்கீங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுது. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி உங்க லைஃப்ல வந்து தேர்ட் பார்ட்டி யாராவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்களோங்கிற டவுட், ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருது. சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அதாவது உங்க சைடு நீங்க வந்து இப்ப எந்த ஆக்ஷனும் எடுக்காம சைலண்டா இருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு சின்ன சந்தேகம் என்னன்னா, தேர்ட் பார்ட்டி வந்து இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் லைட்டா வந்துகிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் என் பெர்சன் வந்து என்னதான் லவ் பண்ணுவாங்க, எத்தனை பேர் வந்தாலும் என் பெர்சன் வந்து எங்கிட்ட இருந்து போக மாட்டாங்கங்கிற நம்பிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. பட் என்ன உங்களுக்குன்னா, நீங்க அடுத்தடுத்து வந்து ஒரு growth பாக்குறீங்க இல்லையா? ஒரு வளர்ச்சி உங்க லைஃப்ல பார்க்க போயிட்டு இருக்கீங்க இல்லையா? அது அவங்களுக்கு தெரியாமலாம் இல்ல. அவங்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியுது. சரிங்களா? அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட உங்க மேல வந்து நம்பிக்கை அதிகமா இருக்கு. அதாவது வாழ்க்கையில வந்து நீங்க முன்னேறதுல வந்து நீங்க வந்து முன்னேறி போயிருவீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் பார்ட்டி தான் பெரிய பிளாக்கேஜா இருக்காங்க. அதனாலதான் அவங்க வந்து உள்ள வர முடியாத மாதிரி இருக்காங்க. ஸ்டேட்டஸ் பிரச்சனையா இருக்கலாம். சம் ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு வந்து 3 இம்பார்ட்டண்டா இருக்கும். மார்ச் மந்த் இம்பார்ட்டண்டா இருக்கும். கும்பம் இங்க இருக்கு, கடகம், மீனம், விருச்சகம் இங்க இருக்கு. அதிகமா இருக்கிறது நான் சொல்றேன். கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கு. ஆமா, இது எல்லாமே இருக்கு. கும்பம், மிதுனம், துலாம். ஓகே, ஜட்ஜ்மெண்ட் வித் நைட் ஆஃப் கப்ஸ். உங்க பர்சன் லவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டெப் கூட நகராம அவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், லவ் இருக்கு. அதே நேரத்துல அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி உங்களை ஃபேஸ் பண்றது அப்படின்னு தெரியல. இந்த வாட்டி வந்து உங்ககிட்ட பேச வந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இமோஷன்ஸ் வந்து அதிகமா வெளிப்படுத்துவாங்க. அவங்க ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துவாங்க. சரிங்களா? நீங்க ப்ராக்டிக்கல் ஆகுறீங்க, அது வந்து அவங்க நல்லாவே தெரியுது. அப்படியே எனர்ஜி ஷிஃப்ட் ஆயிருக்கு. அவங்க ப்ராக்டிக்கலான ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க உங்ககிட்ட. நீங்க ஓவர் இமோஷன்ஸ் காமிச்சிருப்பீங்க. இப்ப அப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்குக்கு அப்புறம், ஒரு பெரிய வலி பிரச்சனை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னை ஏத்துக்க மாட்டேயா அப்படிங்கிற மாதிரிதான் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சுச்சுவேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேக்கப் கால் அவங்களுக்கு ஷியோரா வந்திருக்கு. தேர்ட் பார்ட்டி மூலியமா அவங்களுக்கு அந்த வேக்கப் கால் வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா 3 of Swords மேல இந்த கார்டு இருக்கிறனால நான் சொல்றேன். தேர்ட் பார்ட்டி மூலியமா அவங்க கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம்.
ஏன் அவங்க கரியருக்காக கூட உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், ஒரு ஸ்டேட்டஸ்க்காக கூட விட்டுட்டு போயிருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை விட்டுட்டு போனாங்களோ அங்க அவங்க அடிபட்டு இருக்காங்க. கரியருக்காக ஜாப்காக விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அங்க எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம அங்க ஃபெயிலியர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ யாருக்காக உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்க கிட்ட செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொல்லலாம். ஒரு பெரிய வேக்கப் கால் உங்க பர்சனுக்கு வந்திருக்கு. அதனாலதான் திரும்ப உங்ககிட்டே வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க திரும்ப வர்றதுக்கான காரணம் அவங்க அனுபவிக்கிற வழி, அவங்க வாழ்க்கையில இப்ப படுற கஷ்டங்கள் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. நீங்க இல்லாம ஹேண்டில் பண்ண முடியல. நீங்க வேற லெவல் ஒரு ஆறா இருக்கிற ஒரு பர்சன். சரியா? நீங்க வந்து எவ்வளவு பிரச்சனைனாலும் ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணிடுவீங்க. நீங்க வந்து சைலண்ட்ல ஹீல் ஆகிற பர்சன். நீங்க வெளியில யார்ட்டையும் காமிச்சிக்க மாட்டீங்க, அழுக மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி கிடையாது. உங்களோட ஆறா வந்து வேற மாதிரியான ஒரு ஆறா. உங்க பர்சனே உங்களை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உங்க பர்சன் நினைச்சிருக்கலாம் நீங்க நிறைய பேர்கிட்ட புலம்புவீங்க, அழுதுகிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டா நீங்க வேற மாதிரி இருந்தனால அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வருது. பட் சின்ன சந்தேகமும் இருக்கு. உங்க லைஃப்ல தேர்ட் பார்ட்டி இருக்காங்களோங்கிற சந்தேகமும் சில பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் உங்க பர்சன் ஸ்ட்ராங்கா என்னால சொல்ல முடியும். இப்ப அவங்க செகண்ட் சான்ஸ் உங்ககிட்ட கேட்கறாங்க. நீ என்ன மறுபடியும் ஏத்துக்கோ, நான் என் தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒரு நல்ல அவேக்கனிங் வந்துருச்சு, எனக்கு சில உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கறது அவங்க வந்து ஆழ் மனசுல இருக்கிற விஷயம். இப்ப நிறைய சைன்ஸ் அவங்க பாக்குறாங்க. சந்தோஷத்தை தேடிட்டு இருக்காங்க. சரிங்களா? நீங்க தான் அவங்க சந்தோஷம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே அந்த கார்டு தான் வந்துச்சு. நீங்க தான் அவங்க சந்தோஷம். உங்களால மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கையை வந்து தெளிவா எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா கொண்டு போக முடியும். இப்ப வந்து அந்த கிடைக்கும் போது அதோட அருமை தெரியல. இப்ப அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்ப வந்து யூனிவர்ஸ்ட பிளஸ் பண்றாங்க, மேனிஃபெஸ்ட் பண்றாங்க நீங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி. தட் யூனிவர்ஸ் வந்து நான் கொடுத்தப்ப கிஃப்ட வந்து மதிக்கல, இப்ப வந்து நீ அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவி அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஒரு அடி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ உங்க பர்சன் ஓவரால் சொல்லும் போது பயங்கர ஹார்ட் பிரேக் அண்ட் கப் வச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. நீங்க கொஞ்சம் சின்ன சைன் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு சின்ன சைன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லாட்டினா உங்களுக்கு பயம், நீங்க வந்தா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு பயம். அவங்க வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அமைதியா இருந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். எஸ், உங்க பர்சன் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். மேபி நீங்க வந்து எந்த தேர்ட் பார்ட்டிட்ட போகாம இருந்திருந்தாலும் உங்க பர்சனுக்கு சின்ன சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குமோ, நீங்க வேற யாரையும் லவ் பண்றீங்களோ, வேற யார்ட்டையும் கமிட் ஆயிட்டீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப பொசசிவான பார்ட்னரா இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ். நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு செல்ஃப் கான்பிடென்ட்டோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கோ அதையே மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. இந்த எனர்ஜில இருக்கீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்க வந்து உங்களை சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்றீங்க, அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்க ட்ரை பண்றீங்க. உங்களையே மதிக்காதவங்களை வந்து நீங்க திரும்பி கூட பார்க்கல இல்லையா? உங்களோட ஆரா வந்து நான் சொல்லியிருந்தேன், வேற லெவலான ஒரு பர்சனாலிட்டி நீங்க. உங்களையெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. உங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட ரொம்ப லாயலா இருக்கணும், ரொம்ப ஜென்யூனா இருக்கணும், ரொம்ப உண்மையா இருக்கணும். ஏன்னா நீங்க அந்த மாதிரி தான். அதனால நீங்க எதிர்பார்க்கிற பர்சனும் அதே மாதிரி எதிர்பார்க்கறீங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. அந்த மாதிரி வர்ற பர்சன் எல்லாம் உங்களை சீட் பண்றது, உங்களை மேனிப்புலேட் பண்றது, அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு உங்களுக்கும் ஹார்ட் பிரேக். இப்ப நீங்க இந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட கேரக்டர் ஒரு காரணம். சோ அந்த இண்டிவிஜுவாலிட்டியை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்க வேண்டாம். உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட விட்டுற வேண்டாம். உங்க சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு சில தனித்துவமான கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட மறைக்கப்பட்டிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப சீக்கிரமே வந்து கண்டிப்பா சீக்ரெட்ஸ் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. உண்மை இல்ல. இங்க வந்து நேர்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்க பர்சன் சைடு இருந்து ஏதோ சம்திங் சீட்டிங் அல்லது மறைக்கிறது, இல்ல உங்க ஆழ் மனசுல இருக்கிற விஷயங்களை உங்ககிட்ட காமிச்சுக்காம சும்மா அப்படி ஷோ ஆஃப் பண்றது, ஏதோ ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குது. அதுதான் யூனிவர்ஸ் சொல்றாங்க. பட் சீக்ரெட்ஸ் வெளியில வரும்னு சொல்லல, பட் சீக்ரெட் இருக்கு. மறுபடியும் மேனிப்புலேட் பண்ண வந்தாங்க. நீங்க கண்டிப்பா பட்டர்ஃப்ளை பாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த வீடியோ ரெசனேட் ஆகும் பட்டர்ஃப்ளை பாத்தீங்கன்னா. சரிங்களா? சப்போஸ் பட்டர்ஃப்ளை பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பாக்குறவங்களுக்கு சொல்றேன், நியூ லவ் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மறுபடியும் மேனிப்புலேட் பண்ண வர்றாங்க, ஒரு மாயையான உலகத்துக்குள்ள அவங்க கொண்டு போக பாக்குறாங்க அப்படின்னா அதுல மாட்டிக்காதீங்க. ரியாலிட்டி என்னவோ அதை கிளியரா பாருங்க.
சரிங்களா? ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் உங்க பெர்சன் வந்து ரொம்ப எமோஷனலா பேசி, உங்ககிட்ட மேனிபுலேட் பண்ணி, நீங்க கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க சில விஷயங்கள் பிளான் பண்ணி வரலாம். பட் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கண்டிப்பா அதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கார்டு அது ரொம்ப உங்களுக்கு நெறைய வார்னிங் தான் குடுக்குது. யூனிவர்ஸ் நெறைய வார்னிங் குடுக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த பெர்சன் திரும்பி வந்தாலும் அவங்க கிட்ட பி காஷியஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.